வெல்கம் டு எமி மெட்ராஸ் குக்கிங் வித் ஹேமலதா வினோத்குமார். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இப்போ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்குது, அதையும் அழுத்தி விட்டுருங்க. இப்போ நம்ம ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த ரெசிபிக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மாம்பழம் எடுத்துக்கலாம். மாம்பழம் நல்லா பழுத்ததாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் 2 மாம்பழம் எடுத்திருக்கேன். இந்த பழத்தை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மாம்பழத்தை பாருங்கள், நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நான் 3 மாம்பழம் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்குள்ளே மாற்றிடலாம். இப்போ இதில் என்னென்ன நம்ம சேர்க்க போகிறோன்னா, ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். சுகருக்கு பதிலாக நம்ம இந்த கண்டென்ஸ்டு மில்கை யூஸ் பண்ண போகிறோம். இதையும் ஆட் பண்ணிடலாம். இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் கிடைக்கும். உங்களுக்கு மில்க் மெய்டுன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. மில்க் மெய்டு போட்டுடலாமா? உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா லீத்து? ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணிடலாமா? நீ மிக்ஸ் பண்ணுறியா? பண்ணு. அஷன், என்ன பண்ணுறீங்க? ஐஸ்கிரீம் செய்யணும் அண்ணா. மாமா இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம பிளெண்டர் வச்சு மிக்ஸ் பண்ணலாமா? குயிக்கா மிக்ஸ் பண்ணிடலாம். நீ இருந்தாப்பா. சாஷன் மிக்ஸ் பண்றேன், நான் கொடுப்பா. அஷன், என்ன பண்றீங்க பாப்பா? ஐஸ்கிரீம் செய்றீங்களா? சரி, ஓகே, போதும். அம்மா குயிக்கா செஞ்சிடறேன். தள்ள நல்லா இருக்கா? மில்க் மெய்ட் உங்க ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்க மில்க் மெய்ட் இல்லைன்னா நீங்க சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். பாருங்க, நான் இந்த அளவுக்கு தான் சேர்த்துக்கிறேன். ஐஸ்கிரீம் கொஞ்சம் ஏலக்காய் ஃப்ளேவர் இருந்தால் நல்லாயிருக்கும். இது நம்ம வீட்டில் செய்கிற ஐஸ்கிரீமில், அதனால நம்ம இஷ்டத்துக்கு செய்யலாம். நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அம்மா அதுதான் அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. அம்மா நான் போறேன். நல்லா பண்ண முடிச்சிட்டீங்களா? சந்தோஷமா உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு சந்தோஷமாம்மா? நான் பண்ணக்கூடாதா? மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மாம்பழம் பாருங்கள், நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நம்ம எடுத்துடலாம் வெளியில். எங்கள் அம்மா சூப்பர் ஹீரோ. இதையும் இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். பிஸ்தா இருந்தால் பிஸ்தா சேர்த்துக்கலாம், முந்திரி இருந்தால் முந்திரி சேர்த்துக்கலாம், இல்லை நட்ஸே இல்லைனாலும் பரவாயில்ல. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை ஒரு ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணிவிட்டோம். அது எவ்வளோ ஸ்லோ. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. எதில் நீங்கள் ஐஸ்கிரீம் செய்ய போகிறீங்களோ அதில் நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க மேங்கோஸ் சேர்த்துக்கலாம். இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா. ஏதாவது ஒரு குச்சி இல்லைனா ஸ்பூன் இருந்ததுன்னா இந்த மாதிரி உள்ள
நல்லா உள்ளே போகிற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிடும்போது அங்கங்கே மேங்கோஸ் வந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதையும் வந்து அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 4 to 6 hours வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பரான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். நான் வந்து இந்த மாதிரி குல்ஃபி ட்ரே வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நான் குல்ஃபி ஊற்றி காட்டுறேன். இந்த மேங்கோ பீசஸையும் இதிலே போட்டுருங்க. குல்ஃபி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ இப்போ இந்த கேப் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி குல்ஃபி மோல்டு இல்லைனா நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளாஸில் கூட நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். ஒரு ஸ்டிக் மட்டும் போட்டுட்டு வச்சுட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டிக் ஒன்று போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இதுலேயே வந்து நீங்கள் குல்ஃபி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஐஸ்கிரீம் எடுத்துடலாம். பாருங்க, மேங்கோ குல்ஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து கொஞ்ச நேரம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. ரொம்ப ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக சூப்பராக இருக்கு பாருங்க. கீழே உண்டா அதுதாங்க நீங்கள் விடுங்க. எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்லு. சூப்பராக இருக்கு. வாவ், சூப்பராக இருக்குல்ல அஷன்? ஐஸ் குயிக்காவா இல்லைங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க பாப்பா. கீழே பிடிச்சிக்கோங்க, டைட்டாக பிடிச்சிக்கோங்க. தண்ணியா? சரி, தண்ணி குடிப்போம். இப்போ இது வந்து இருக்கட்டும் உள்ள. இது நாங்கள் வந்து உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன். இந்த ஐஸ்கிரீம் வந்துட்டு அப்போலாம் 90s கிட்ஸ் நான் சொல்கிறது இந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே பாருங்க, குல்ஃபி விற்பாங்களா அவங்க வந்துட்டு குல்ஃபியை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க. உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஞாபகம் இருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்க. ஐஸ்கிரீம் வேணுமா? என்னங்க பிடிக்காத இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் ஒரு இது தையலை, மந்தார இலை சொல்லுவாங்கல்ல, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் பாருங்க தையலை, அந்த இலையில வந்து வச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஐஸ்கிரீம் வந்து யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த இலையில நம்ம இந்த ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக டேஸ்டா இருக்கும். செம்ம டேஸ்டா இருக்கு. இதுல வந்து நம்ம சுகர் எதுவுமே ஆட் பண்ணல, மில்க் மெய்ட் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கோம். அதுலயே வந்து ஸ்வீட்னஸ் ரொம்ப சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கு. நீங்க சாப்பிட்டு பாருங்களா. வீட்டில் ஐஸ்கிரீம் பண்ணியிருக்காங்க, மாம்பழம் ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப டேஸ்டாக இருக்கு. நம்ம இந்த குல்ஃபி குச்சியில் சாப்பிட்றத விட இப்படி கட் பண்ணி சாப்பிட்றது நல்லா இருக்குல்ல. கட் பண்ணி சின்ன வயசுல அந்த மாதிரி குல்ஃபி கடைக்காரன் வந்தால் முழுசாக குழந்தைங்க சாப்பிடாதுங்க, கட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருந்து அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்களே. ஞாபகம் இருக்கு. ஆனால் இப்போலாம் அந்த மாதிரி இல்லைல்ல. அதெல்லாம் அப்போதான் நல்லா ஜூஸியாக சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படி சமையல் நல்லா இன்னும் சில்லுன்னு சாப்பிட்றோம். நம்ம இந்த மாம்பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டோம்ல, அது வந்து இன்னும் சூப்பராக இருக்கு. அந்த ஐஸ் கூட சேர்த்து சாப்பிடும் போது இன்னும் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. நீங்க ஒரு ட்ரை பண்ணி பாருங்க.
ஒருத்தன் பாருங்க 2 ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். அவங்ககிட்ட தேவை புடுங்க. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. ஐஸ்கிரீம் சூப்பரா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க பாருங்க, தனியா ஒருத்தர் ஐஸ்கிரீம் ட்ரேவே எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு பாருங்க. எந்த குழந்தைக்கு ஊட்டின்னு இருக்கன்ற பேர்ல பக்கத்துல எந்த குழந்தையும் இல்லை பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. வந்தவொடனே நானே அதை ஓப்பன் பண்ணி அவங்க வீடியோ எடுக்குது மாதிரி நான் சாப்பிட்டணும்னு பார்த்தா நல்லா சாப்பிட்டேன். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. ஐஸ்கிரீம் எல்லாம் சமைச்சு பாருங்க ப்ளீஸ். இந்த ஐஸ்கிரீமை நீங்கள் செஞ்சு பாருங்க வீட்டில், ரொம்ப நல்லா இருக்கு. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கு ஐஸ்கிரீம், எனக்கு ரொம்ப பிடிச்சது. பாருங்க இவ்வளோ இருந்தது, மொத்தமாக காலி பண்ண கொஞ்சம் தான் இருக்குது. என் பையனுக்கு கூட கொடுக்கல, அப்புறம் பேசுகிறேன். ஐஸ்கிரீம் பிடிச்சதுன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா. நானும் இந்த வீடியோ சாப்பிட்டது வீட்டு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு. நீங்க சாப்பிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.